ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன, அது எப்படி பண்ணுறது, இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. மார்னிங் அதுவும் நம்ம வந்து ரொம்ப லேட்டாக எழுந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சில்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அது பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் விழுதாக கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கீர்னி வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், இது எல்லாமே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம வந்து க்ரீன் சில்லி ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா, அந்த காரமே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பெப்பரும் மேலே தூவி லைட்டாக கலரி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. கொஞ்சம் நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கேரட் கலவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸில் உப்பு ஆட் பண்ணலை, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உப்பு இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முட்டையோடு நல்லா அந்த பரட்டி விட்டுருங்க. இதுக்கு வந்து ஆயில் அதிகமாக தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆயில் அதிகமாக ஊற்றவும் செய்யாதீங்க. திட்டமாக ஆயில் ஊற்றினா தான் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது மதியம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. ரைஸை ஆற வச்சுட்டு நல்லா வந்து அந்த கலவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா மதியானம் சாப்பிடும்போது கை ஃபுல்லாகவே ஆயிலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். இந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே தூவிட்டு நல்லா ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அகைன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கேரட் எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.